Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 3 Example 3.48 இந்த வீடியோவில் பார்க்கலாம். Solve the equation sin 9 theta is equal to sin theta. So இந்த question தான் நம்ம இப்போ solve பண்ண போகிறோம். சொல்யூஷனில் sin 9 theta is equal to sin theta. இப்போ இந்த sin thetaவை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ sin 9 theta minus sin theta is equal to 0 ஆகும். ஏன்னா அது அந்த சைடு போயிடுது இல்லையா. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா sin c மைனஸ் sin d. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா எழுதிக்கலாம். 2 cos c plus d by 2 into sin c minus d by 2. இப்போ c இருக்கிற இடத்துல 9 theta, d இருக்கிற இடத்துல வெறும் theta. இதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எழுதிக்கலாம். sin 9 theta minus sin theta is equal to substitute பண்ணலாம். 2 times of cos 9 theta plus d இருக்கிற இடத்துல theta divided by 2 and sin 9 theta minus theta by 2 which is equal to 2 times of cos 10 theta by 2 sin 8 theta by 2 which is equal to 2 times of cos 5 theta sin 4 theta. So இந்த டேர்மை நம்ம இப்படி மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் இது ஈக்குவல் டு என்ன இருந்தது? 0. ஸோ which is equal to 0ன்னு மாற்றி எழுதிடலாம். கிளியரா? இப்போ இதில் ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று cos 5 theta is equal to 0 or sin 4 theta is equal to 0. 2 வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா டிவைடட் பையில் போய்டும் 0 ஆகிடும் இல்லையா. ஸோ நம்ம cos 5 theta is equal to 0, இன்னொன்று sin 4 theta is equal to 0 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதோட ஜென்ரல் ஃபார்ம், காஸோட ஜென்ரல் ஃபார்மில் எழுதிட்டா போதும். 5 theta is equal to 2n plus 1 pi by 2. Therefore theta is equal to 2n plus 1 pi by 5 denominatorல வரும். 5 2s are 10ன்னு மாறிடும். Where n is an element of z. இதே மாதிரி 4 theta, இது வந்து சைனுக்கு 4 theta is equal to n pi. அப்போ theta is equal to n pi by 4 where n is an element of z. Understand of the sum. லாஸ்ட்டாக நீங்கள் ஜென்ரல் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் எழுதிட்டா போதும். எக்ஸாம்பிள் 3.49 சால்வ் tan 2x is equal to minus cot x plus pi by 3ன்னு இருக்கா. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். tan 2x is equal to minus cot x plus pi by 3ன்னு இருக்கா. இப்போ இந்த சைடு tan இருக்கனால இந்த சைடு நான் tan மாற்றுறேன். அப்போது cot theta மைனஸ் cot theta இருக்குது. அப்போ அதை நான் cot thetaவை எப்படி tan மாற்றலான்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். tan 90 ப்ளஸ் theta. அப்போ 90ன்றது pi by 2 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் pi by 3. இப்போ pi by 2 ப்ளஸ் pi by 3, 3 1s are 2 1s are. அப்போது 3 pi plus 2 pi by 6, 3 2s are 6. அப்போ மொத்தமாக சேர்த்தா 5 pi by 6ன்னு ஆகிடும். That is equal to tan 5 pi by 6 plus x. கிளியரா? இப்போ இதை தான் நம்ம வந்து ஈக்குவலேட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டேர்மும் இது ஈக்குவல். ஸோ நான் எப்படி எடுத்து எழுதலான்னா tan theta இங்கே என்ன இருக்குது? tan 2x. therefore 2x is equal to n pi plus thetaவோட வேல்யூ என்னது? 5 pi by 6 plus x. and last when n is an element of z ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் லைனில் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஆன்சர் வந்தால் 2x minus x is equal to n pi plus 5 pi by 6ன்னு இருக்குமா. ஸோ 2x minus x வந்து x is equal to n pi plus 5 pi by 6ன்னு மாறிடும். வேறு n is an element of z ன்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் எடுத்த கொஷின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.50 பாருங்கள். சால்வ் sin x minus 3 sin 2x plus sin 3x is equal to cos x minus 3 cos 2x cos 3x இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். sin x minus 3 sin 2x plus sin 3x is equal to cos x minus 3 cos 2x plus cos 3x. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா இந்த sin xும் sin 3xும் ஒன்றா சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ வந்து sin c ப்ளஸ் sin d அந்த மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ sin 3x ப்ளஸ்
sin x லாஸ்ட்ல minus 3 sin 2x எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் பாருங்க. cos 3x plus cos x minus 3 cos 2x ன்னு எழுதிக்கலாம். இப்போ இது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னு எழுதிடுறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். sin c plus sin d is equal to 2 sin c plus d by 2 cos c minus b by 2. அதே மாதிரி cos c plus cos d இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே c வேல்யூ 3x, d வேல்யூ x இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைனில் எப்படி மாறும்? 2 times of sin 3x plus x divided by 2 cos 3x minus x divided by 2 minus 3 times of sin 2x is equal to, இப்போ cos c plus cos d இல்லையா? அப்போ 2 times of cos 3x plus x by 2 cos 3x minus x by 2. ஸோ minus 3 cos 2x ன்னு வரும். அடுத்த லைனில் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். 4x by 2 2x, 2x by 2x, இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். 4x by 2 2x, 2x by 2x minus cos 2x எழுதிக்கலாம். இப்போ இதில் sin 2x, இங்கேயும் sin 2x காமனாக வெளியே எடுக்கணும். ஸோ sin 2x 2 times of cos x minus 3ன்னு கிடைக்கும். ஏன்னா இது sin 2x வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி cos 2x இந்த பக்கமும் cos 2x காமனாக எடுத்தால் 2 cos x minus 3. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? sin 2x 2 cos x minus 3 minus cos 2x 2 cos x minus 3 is equal to 0. இப்போ இது ரெண்டு காமன். ஸோ இதை சேர்த்து எழுதிக்கலாம். 2 cos x minus 3 into sin 2x minus cos 2x is equal to 0. இப்போ ரெண்டு டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா sin 2x minus cos 2x is equal to 0. So sin 2x is equal to cos 2x அந்த சைட் போயிடும். அப்போ ப்ளஸ் cos 2x. இப்போ டிவிஷனில் கொண்டு வரணும். sin 2x by cos 2x ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம்மு செஞ்சுருக்கோம் இல்லையா? sin x by cos x என்ன எழுதலாம்? tan 2x is equal to 1. இப்போ tan 2x ஓட வேல்யூ எப்படி எழுதுறது? 2x is equal to n pi plus pi by 4 where n is an element of z. tan இல்லையா? இப்போ x is equal to 2 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். n pi by 2 plus pi by 4 2s are 8. n is an element of z. இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று இருக்கு. 2 cos x minus 3 is not equal to 0. இந்த டேர்ம் பாருங்க. இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம equal to 0 எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு இது 0 ஆச்சுன்னா இன்னொரு இது 0 ஆகிடும். ஸோ ஏதாவது ஒன்று நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ இந்த டேர்ம் வந்து 0வாக இருக்கக்கூடாது. இந்த டேர்ம் நம்ம equal to 0 போட்டு சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கிற டவுட் இந்த மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.